ஒயர் ஃப்ரேமோட எடுக்கப்பட்ட ஒரு மூவி சீனை ஒயர் ஃப்ரேம் ரிமூவ் பண்ணி ஒரு சினிமாட்டிக் சீனா எப்படி மாற்றுறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுட்டேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை ரெசல்யூஷன் குவார்ட்டராக மாற்றிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் போனீங்கன்னாக்கா இங்கே ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சிசி ஒயர் ஃப்ரேம் ரிமூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்டை வச்சு தான் நம்ம அந்த ஒயர் ஃப்ரேமை ரிமூவ் பண்ண போகிறோம். அதை நம்ம ஃபுட்டேஜில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதில் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாயிண்ட் ஏ இவனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் ஏவை நம்மளோட லெஃப்ட் சைடில் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. அதுக்கப்புறமா பாயிண்ட் பியை செலக்ட் பண்ணிவிட்டு இவனை கொண்டு ரைட் சைடில் வச்சுருங்க. ரைட் சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்லாம் சிலதை மாற்றணுன்னாக்கா நமக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ டிஸ்பிளேஸ்ன்னு இருக்கும். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் டிஸ்பிளேஸ்ன்னு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். திக்னஸை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஒயர் ஃப்ரேம் ரிமூவ் ஆகிடும். ஓகே, இது எல்லா ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு ரிமூவ் ஆகணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மூவ் பண்ணி பாருங்கள். ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மூவ் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேஜ் அப்பு பேஜ் டவுன். பேஜ் அப்னாக்கா உங்களுக்கு ஃபார்வேர்டு, பேஜ் டவுன்னாக்கா உங்களுக்கு பேக்வேர்டில் மூவ் ஆகும். இப்போது நீங்கள் பேஜ் அப்பு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த பொசிஷன் ஏவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஃப்ரேமாக யூ போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக விசிபிள் ஆகும். இப்போ போயிட்டு நீங்கள் பேஜ் அப் பேஜ் டவுன் அதை மூவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மூவ் ஆகும். உங்களுக்கு எந்த ஃப்ரேமில் உங்களுக்கு தப்பாக உங்களுக்கு ஒயர் ஃப்ரேம் தெரியுதோ அங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ பாயிண்ட் ஏவை செலக்ட் பண்ணி இந்த ரிப்பீட்டடாக இந்த ஸ்டெப்பை தான் பண்ண போகிறோம். அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒயர் ஃப்ரேம் ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஒயர் ஃப்ரேம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒயர் ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டாக இந்த க்ரீன் ஸ்க்ரீனே ரிமூவ் பண்ணி ஒரு சினிமாட்டிக் சீனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம ஒயர் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிட்டோம், குவார்ட்டர்லேயே வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் போயிட்டு க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ண போகிறேன். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் போனீங்கன்னாக்கா கீலைட் டைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துடும். கீலைட்டை எடுத்துகிட்டு நம்ம வீடியோ ஃபுட்டேஜில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐட்ராப்பரை வச்சு இந்த க்ரீனில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஆனால் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் கிரைனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஓகே ரிமூவ் ஆகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் அவங்கெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோ ஃபுட்டேஜ் மாஸ்க் பண்ணி தான் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், பென் டூலை வச்சு ஒரு மாஸ்க் ஒன்று ரெடி பண்ணுறேன். எது தேவையில்லையோ அதை விட்டுட்டு நமக்கு தேவையானதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு தேவையில்லாததெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தான் நான் ஒரு பேக்ரவுண்ட் வச்சு நான் ஒரு சினிமாட்டிக் சீன் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் ப்ராஜெக்ட் போய்க்கிறேன். ப்ராஜெக்டில் ஆல்ரெடி நான் ஒரு பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாக்கில். அவனை எடுத்துகிட்டு நான் பேக்ரவுண்டில் வச்சுக்கிறேன். இதுதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த நம்ம சீனை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேல் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் வரும். இதில் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ கீழே தான் உங்களுக்கு கீழே உட்காந்து சுடுற மாதிரி வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட் சைடில் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நம்ம சீன் கொஞ்சம் நல்லா தெரியும். அதனால் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கலரும் நான் மாற்றிக்கிறேன். நம்மளோட ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் போனீங்கன்னாக்கா லுமெட்ரி கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லுமெட்ரி கலரை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு இந்த லுமெட்ரி கலர் போனீங்கன்னாக்கா இந்த பேசிக் கரெக்ஷனில் இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் மாறும். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் க்ரியேட்டிவில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த கலர் வீல்ஸ் இருக்கும். 2 வீல் இருக்கும். என்னென்ன வீல்னால் ஷேடோவும் ஹைலைட்டும் இருக்கும். உங்களுக்கு ஷேடோவில் கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் உங்களோட ஃபுட்டேஜை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.